ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு இணையதளத்துல அவருடைய சுய விவரங்களை பதிவிட்டு இது போல நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எதற்காக, அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அவர் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துடைய எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் முழுமையாக கொடுத்தாதான் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமா எப்பவுமே அதிகாரிகள் தான் நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளுடைய குடும்ப விவரங்களை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த முறை நீங்க விருப்பப்பட்டா இதை ஆன்லைன்ல நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sc.census.government.in. இந்த இணையதளத்தை நீங்க கிளிக் பண்ணும் பொழுது உங்களுடைய குடும்ப தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ முதல்ல உங்களுடைய ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். தமிழ்நாடா, ஆந்திராவா, கேரளாவா அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய குடும்ப தலைவர், ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு தடவை அப்பா குடும்ப தலைவரா இருப்பாரு, ஒரு சில பேர் வீட்டுல அம்மா குடும்ப தலைவரா இருப்பாங்க. ஸோ உங்க வீட்டுடைய குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய நேமை நீங்க அதுல அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை அப்ளை பண்ணணும். இது பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் அட்ரஸ் நீங்க அதை போடணும். இதை போட்டதுக்கு அப்புறம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓடிபி போட்டு அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ உங்களுடைய ஏரியா என்னவோ, அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய ஏரியா என்ன, இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு அந்த லொகேஷனை நீங்க கரெக்டா கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 32 கேள்விகள் அதில் இருக்கும். அதை ஃபுல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தரையின் பிரதான கட்டுமான பொருள் என்னன்னா, அதாவது உங்க வீடு என்ன தர போட்டிருக்கீங்க, கீழே டைல்ஸ் போட்டிருக்கீங்களா, இல்ல சிமெண்ட் போட்டிருக்கீங்களா, இல்ல மண் தரையில தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்க வீட்டில் என்ன இருக்கோ நீங்க அதை அப்ளை பண்ணலாம். அடுத்து சுவரின் பிரதான கட்டுமான பொருள், அதாவது செங்கலால கட்டியிருக்கீங்களா, எல்லாம் ஷீட் போட்டு கட்டியிருக்கீங்களா, இது போல வீட்டோட டைப் இருக்கும் இல்லையா. ஸோ எதை வச்சு நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்றத அதை கிளிக் பண்ண சொல்லும். ஸோ நீங்க எதை வச்சு உங்க வீடு கட்டியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். சென்சஸ் வீட்டின் நிலைமை, அதாவது இப்போ நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்க, மாடி வீட்டில் இருக்கீங்களா, கூரை வீட்டில் இருக்கீங்களா, இல்ல ஷீட் போட்டு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களுடைய வீட்டு நிலைமை என்னவோ நீங்க அதை குறிப்பிடுற மாதிரி இருக்கும். உங்க குடும்பத்துல சாதாரணமா எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா நீங்க 4 பேர் அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டை போடலாம். 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேருன்னு போடலாம். 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேருன்னு சொல்லி போடலாம். அடுத்து குடும்ப தலைவர். ஸோ குடும்ப தலைவருடைய நேம் மறுபடியும் கேட்கும். ஸோ அதுல நீங்க குடும்ப தலைவரோட நேம் போடலாம். அடுத்து உங்களுடைய கேஸ்ட் என்ன கேஸ்ட் அப்படின்னு, அதாவது உங்களுடைய கேஸ்ட் என்னவோ நீங்க அதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வீட்டின் உரிமை நிலை கேட்கும். வீட்டின் உரிமை நிலைன்னா என்ன அப்படின்னா, நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்களா இல்ல சொந்த வீட்டில் இருக்கீங்களா அப்படின்றது தான் வீட்டின் உரிமை நிலை. ஸோ நீங்க வாடகை வீட்டில் இருந்தா வாடகை வீடுன்னு போடலாம். அதுவே நீங்க சொந்த வீட்டில் இருந்தா சொந்த வீடு அப்படின்னு சொல்லி போடலாம். அப்புறம் குடியிருப்பு அறைகள், நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த வீட்டோட அறைகள் எத்தனை. சில பேரோட வீட்டுல 2 பெட்ரூம் இருக்கும், சில பேரோட வீட்டுல 3 இருக்கும், சில பேரோட வீட்டுல 1 இருக்கும். ஸோ இது போல எத்தனை அறைகள் இருக்கோ அந்த அறைகளுடைய கவுண்ட் அதுல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குடும்பத்துல திருமணம் ஆனவங்க, உங்க வீட்டுல புதுசா யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகியிருக்கோ ஸோ அவங்களுடைய கவுண்ட்டுமே இதுல அப்ளை பண்ண சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குடிநீருக்கான பிரதான ஆதாரம், அதாவது குடிநீர் எப்படி எதன் மூலமா உங்களுக்கு வருது,
குடிநீர் வந்து உங்களுக்காக ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டிருக்கா, இல்லைன்னா குழாய்கள் மூலமா உங்க வீட்டுக்கு வருதா, இல்ல இந்த குடிநீர் டேங்க் லாரி வரும் இல்லையா, ஸோ அதன் மூலியமா உங்க வீட்டுக்கு குடிநீர் வருதா, எப்படி வருது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்கும். ஸோ உங்க வீட்டில் எப்படி குடிநீர் வருதோ அதோட டீட்டெயில் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கழிப்பிட வசதி வகை, அதாவது நீங்க உங்க வீட்ல கழிப்பறை இருக்கா, அந்த கழிப்பறை என்ன டைப்ல இருக்கு, இந்தியன் டாய்லெட் மாதிரி இருக்கா இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த கழிவு நீர் வெளியேற்றப்படுது இல்லையா, ஸோ அது வளாகத்திற்குள்ளேயே நீங்க ஏதாவது செப்டி டேங்க் மாதிரி வந்து கட்டியிருக்கீங்களா, இல்ல கால்வாய்கள் மூலமா வந்து போதா அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலும் கேட்கும். ஸோ நீங்க அதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எதன் மூலியமா அந்த கழிவு நீர்லாம் வெளியேறுதோ அதை நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ரேடியோ இருக்கா, தொலைக்காட்சி இருக்கா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து கேட்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இப்போ எல்லார் வீட்லேயுமே தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, ஸோ தொலைக்காட்சினா டிவி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் போடலாம். அடுத்து உங்கள் வீட்டில் வந்து லேப்டாப் இருக்கா, இந்த அதாவது ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இருக்கா, அந்த டீட்டெயில்ஸுமே வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருந்தால் இருக்கு இல்லை அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பைக், கார் அந்த மாதிரி என்ன வெஹிக்கிள் இருக்கு அப்படின்றத அது கேட்கும். ஸோ உங்க வீட்டில் கார் இருந்தால் கார் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பைக் இருக்கா, பைக் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு, அதாவது நீங்க என்ன சாப்பிடுவீங்க, அரிசி சாதம் சாப்பிடுவீங்களா இல்லை சப்பாத்தி சாப்பிடுவீங்க, என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை வந்து அங்கே அப்ளை பண்ணோம். இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 11 எண் கொண்ட ஒரு நம்பர் வந்து உங்களுடைய தொலைபேசிக்கு வந்து அப்டேட் ஆகும். அதாவது ஓடிபி வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வரும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்து அதிகாரிகள் வரும்பொழுது, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அதிகாரிகள் வரும்பொழுது அவங்க கிட்ட இது போல நான் ஆன்லைன்லேயே முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்ளை பண்ணிட்டேன், இந்த நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை எடுத்துட்டு போய் அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ சொன்ன எந்த ஒரு விவரமும் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க, இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களே வந்து அவருடைய சுய விவரத்தை அப்ளை பண்ணி இது ரொம்பவே சேஃபான விஷயம், இது எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஒரு முன் உதாரணமா அவரே பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.